கேப்டன்சி பிக்ஸ் பற்றி பார்ப்போம். கேப்டன்சி பிக்ஸில் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல கேப்டன்சி. ஏன்னா சென்னை பேட்டிங் பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லாதால எல்லா மேட்சுமே ஜடேஜாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 2 to 3 ஓவர்ஸ் பவுலிங்கில் போடுவார். அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து 5th or 6th இறங்குறாரு. ஸ்டில் கேம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி ருத்ராஜ் இன்ஜர்டுன்ற கேள்விப்பட்டேன், ஃபிங்கர் இன்ஜர்ட். ஸோ மோஸ்ட்லி தோனி தான் கேப்டன் பண்ணுவாருன்ற மாதிரி தெரியுது. அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்னமும் ரொம்ப பேடாக போகும் சென்னைக்கு. அப்படி இருக்கும்போது ஜடேஜா இன்னமும் சீக்கிரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கேப்டன்சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு 4th இல்லை 5th பொசிஷனில் இறங்குவார். அதே மாதிரி 4 ஓவர்ஸும் போட்டுருவார். ஸோ அகெயின் ஆல்ரவுண்ட் வேல்யூ, நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் வேல்யூ கொடுப்பாரு. ஸோ அதனால் அக்ஷர் ஜடேஜா அக்ஷர் நல்ல ஆப்ஷன். ருத்துராஜ் அகெயின் நல்ல ஒரு பிக்கு தான், பட் ஸ்டில் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். பத்திரானா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கேப்டன்ஷிப் கொடுக்கறதுல நல்ல இது இருக்குது. பவுலிங் செகண்ட்னா கேப்டன்சி ஆப்ஷன் கன்சிடர் பண்ண வேணாம். அண்ட் நூர் அகமத் வந்து ஸ்பின் த்ரெட், அகெயின் வந்து ஃபேஃபுக்கு ஸ்பின் வல்னரபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டும் செகண்டும் எப்போ போட்டாலுமே ஒரு 2 விக்கெட்ஸ் ஒரு கேரண்டீடாக கிடச்சிடும். அகெயின் நீங்கள் 2 விக்கெட்ஸ் ஒரு 5 விக்கெட் ஆல் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நூர் அகமத் நாட் அ பேட் சாய்ஸ் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும்.